அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் மாபெரும் கிருபையால் சங்கைக்குரிய ஆஷூராவுடைய நாளை நாம் சந்திக்க இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆஷூரா இஸ்லாமிய வரலாற்றில் நபிமார்களுடைய வழித்தடங்களில் எக்கச்சக்கமான நிகழ்ச்சிகளை, இஸ்லாமிய வரலாற்று சம்பவங்களை, அற்புதமான நிகழ்ச்சிகளை எல்லாம் தனக்குள்ளே பொதித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நன்னாள் ஆஷூராவுடைய நாள். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஆஷூராவுடைய நாள். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பல் வெள்ளப்பிரளயத்தின் போது கரை ஒதுங்கி காப்பாற்றப்பட்ட நாள் அந்த ஆஷூராவுடைய நாள். ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றிலே இருந்து வெளியேற்றப்பட்ட நாள் அந்த ஆஷூராவுடைய நாள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் காப்பாற்றப்பட்ட நாள் அந்த ஆஷூராவுடைய நாள். மட்டுமல்ல, இஸ்லாமிய எதிரியான ஃபிரௌனும் அவனை சார்ந்தவர்களும் கடலிலே மூழ்கடிக்கப்பட்ட நாள் அந்த ஆஷூராவுடைய நாள். இப்படி எண்ணிலடங்காத நிகழ்ச்சிகள் எல்லாம் அந்த ஆஷூராவுடைய நாளில் நடைபெற்றிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, ஆஷூராவுடைய நோன்பை பற்றி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது இப்படி சொன்னார்கள்: யூதர்களுக்கு மாற்றாய் நீங்கள் நோன்பு வையுங்கள், ஆஷூராவுடைய நோன்பை வையுங்கள். ஆஷூராவுடைய அந்த 10வது நாளில், முஹர்ரம் மாதத்தினுடைய அந்த 10வது நாளில், ஆஷூரா தினத்தன்று யூதர்கள் எல்லாம் நோன்பு நோக்கிறார்கள், எனவே நீங்கள் ஒரு நோன்பு சேர்த்து வையுங்கள் என்பதாக, யூதர்களுக்கு மாற்றாய் ஒரு நோன்பு சேர்த்து வையுங்கள் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்த ஆண்டு வரை நான் உயிரோடு இருந்தால் பிறை 9 பிறை 10 நான் நோன்பு நோற்பேன் என்று சொன்னவர்கள் அடுத்த ஆண்டு வரை அவர்கள் உயிரோடு இல்லை, வஃபாத் ஆகிவிட்டார்கள். எனவே அதன் அடிப்படையில் இன்று பிறை 9 நாம் எல்லாம் நோன்பு நோற்றிருக்கிறோம். நாளை ஆஷூராவுடைய தினத்தன்று, ஆஷூராவுடைய நாளில் நோன்பு நோற்க வேண்டும். அப்படி நோன்பு நோற்கக்கூடிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. அப்படி நோன்பு வைப்பது சுன்னத்தாக இருக்கிறது. ஆஷூராவுடைய நோன்பு என்பது ரமலானுக்கு முன்னால் ஃபர்லாக இருந்தது. ரமலான் வந்ததற்கு பிறகு இந்த ஆஷூராவுடைய நோன்பு சுன்னத்துக்கு போய்விட்டது, ரமலான் ஃபர்லாகிவிட்டது. இந்த ஆஷூரா தினத்தன்று ஏராளமான வரலாற்று நிகழ்ச்சிகள், இஸ்லாமிய வரலாற்று நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஆஷூரா நாளினுடைய எல்லா விதமான ஹைர் பரக்கத்துகளை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. இந்த ஆஷூராவை போலவே பல ஆஷூராக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. நமக்கு நீண்ட ஆயுளை தந்த அருள் புரிவானாக. எல்லா விதமான ஹைர் பரக்கத்துகளை தந்த அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.